வணக்கம். கேப்சிகம் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது காய் வதக்கிறதுக்கு. அதோட 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். 4-5 சின்ன வெங்காயமும் 4 பல்லு பூண்டும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. எப்போதுமே இந்த மாதிரி சட்னி, காரக்குழம்பு இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் சட்னிக்கு. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு பாதி வதங்கினோடனே இதோட ஒரு பெரிய கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நார்மலாக தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னின்னு செய்வோம். அப்பப்போ நடுவில் இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து சட்னியும் பண்ணும்போது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காயில் இருக்க சத்தும் உடம்புக்கு கிடைக்கும். இது ரொம்ப ஃபுல்லாக வெந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு பாதிக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கிடுச்சு. இதோட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். தேங்காய் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததால் சூட்லேயே போட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். சில்னஸ் போகிறதுக்கு கொஞ்சம் வதக்கிக்கிறேன். மற்றபடி தேங்காய் வதக்க வேண்டாம். வாசனைக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமும் சேர்த்துக்கலாம். தேங்காய்க்கு பதிலாக எள் இல்லைன்னா கடலை இல்லை பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் சட்னிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், பாடி கிடைக்கும். இதை ஆற வச்சுட்டு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னி தாளிக்கிறதுக்காக கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதோட கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது 2 வெடித்தோன்னே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதோடய கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த சட்னி நடுவில் இந்த நல்லா சிவந்து வறுபட்ட உளுத்தம்பருப்பு சாப்பிடும்போதே ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சிட்டு வந்த சட்னியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நல்ல அழகான மைல்டு க்ரீன் கலரில் கேப்சிகம் சட்னி ரெடியாக இருக்குது. இட்லி, தோசை, அடை கூட நல்லாயிருக்கும். பொங்கல், நம்ம மார்னிங் பண்ணுற எந்த டிஃபன் கூடயும் நல்லாயிருக்கும். நன்றி.